ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் சினி நியூஸ். இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள்ல யாஷ், தாரா சுட்டாரா, ஹூமா குரேஷி, நயன்தாரா, ருக்மணி வசந்த் இன்னும் பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. அவரோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அவரோட எமோஷன்ஸ் எப்படிலாம் டிராவல் ஆகுது, என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் டாக்ஸிக் அ ஃபேரி டேல் ஃபார் க்ரோன் அப்ஸ். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படமும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப டாக்ஸிக்கா இருந்திருப்பாங்க. பொதுவாக ஒரு கமர்ஷியல் படத்துல 4 நல்ல கேரக்டர்ஸ், 4 கெட்ட கேரக்டர்ஸ் லைக் வில்லன்ஸ் இந்த மாதிரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வில்லன்ஸா தான் காமிச்சிருப்பாங்க, ரொம்பவே டாக்ஸிக்கான பீப்புளா தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல ஆக்டிங் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, யாஷ் ரொம்ப அழகா அவரோட ரோலை பிளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல அவர் 2 ரோல் பிளே பண்ணிருப்பாரு. அப்பா மற்றும் மகன் ரோல்ல பிளே பண்ணிருப்பாரு. ரெண்டுத்துக்குமே வேற வேற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு டயலாக் டெலிவரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாரு. நயன்தாராவோட ஆக்டிங்கும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம படங்கள்ல பார்த்த நயன்தாரா மாதிரியே இருக்காது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலை பிளே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ருக்மணி வசந்த் மற்றும் கியாரா அத்வானி இவங்களும் இந்த படத்துல மேஜரான ரோல பிளே பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரோட ஸ்கிரீன் டைம்னு பார்த்தோம்னா, கியாரா அத்வானி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவாங்க, ருக்மணி வசந்த் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்துல ரொம்பவே முக்கியமா யாஷோட கதாபாத்திரம் தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் டிராவல் ஆகும். மீதி கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கங்க ஸ்டாப் ஆவாங்க, திடீர்னு ஒரு புது கேரக்டர்ஸ் கொண்டு போவாங்க. ஓவராலா சொல்லணும்னா ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தோட ரைட்டர் யாஷ் மற்றும் கீது மோகன்தாஸ் தான் இந்த படத்தோட டைரக்டரும் கூட. மேக்கிங் வைஸ் பார்த்தோம்னா படம் நல்லா மேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரேமா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இது 90s பின்னணியை கொண்டு எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த காலத்துல ஏத்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ் முக்கிய கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. நல்ல காஸ்டியூம்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷனும் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒரு பிளேஸை காமிக்கும் போது அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் ரவி, அவரும் அவரோட ரோல ரொம்ப அழகா பிளே பண்ணியிருந்தாரு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு பாடல் தவிர எல்லா பாடலுமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அழகா கொடுத்திருந்தாங்க. படத்துக்கு ஏத்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு. இந்த படத்துல என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ண வச்சுது. அது மட்டும் இல்லாம திரைக்கதை எங்கெந்த எங்க கதை டிராவல் ஆகுது அப்படிங்கிறது புரியல. கதையிலையும் திரைக்கதையிலையும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். தேவையில்லாத அடல் சீன்ஸ் நிறைய இடத்துல வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத ஃபைட் சீன்ஸும் அதிக அளவுல இருந்துச்சு. வயலண்ட் ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த படமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க வயலண்ட் ரொம்ப விரும்பி பாப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு எஸ்எஸ் நியூஸோட இணைஞ்சிருங்க.